என்ன பண்ற? பல 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 பலன்னு வரணும். பலார் அடிச்சு போயிரு வராதா? என்ன வசந்த தலைவரெல்லாம் எல்லாம் பண்ணுவாரு. என்னண்ணா வண்டி ஒரு பக்கம் பிரேக் அடிச்சு இழுத்துட்டு போகுது. ரோட்ல சொல்றேன், வண்டி இடம் இழுத்துட்டு போகுது. வீல் அலாயுது. வீல் அது பின்னாடி வீல் அது அலையே பெண்டு. அலை வீலே அது லைட்டா பெண்டு. அப்பா சிங்கிள்ஸ் பண்ணாலும் தப்பினா, டபுள் சிங்கிள்ஸ் பண்ணால் அவ்வளோதான். புது வண்டி வாங்கடா உனக்கு. நேற்று அஜித் வண்டியில் வரேன், வா டேங்க் மேலே உக்காந்துங்கிறேன். வண்டி மட்டும்தான் இப்படி வருது. காலை வந்து வீட்டை நினைக்கிறேன், நிற்கவே முடியல. அப்பயோட நைட்டு அப்படி தானே வந்தேன். நைட்டு 4 பேர் வந்தாங்களா. நல்லா ரசனா மாதிரி கொஞ்சம் எல்லாம் மொண்டா குடி. அப்படியே மூஞ்சி விட்டுறியாவில்ல. வேணாம்டா போடா போடா விழுந்துடா, பயந்துட்டு ஓடுறான்டா. கரெக்டா தான் இருக்கு. குடிச்சு பாரு. ஒரு கல்லு ஜாஸ்தி கூட கையில பிடிக்கும். கரெக்டா தான்டா இருக்கு. உப்பே தெரியலையா? உப்பு தெரியல. உப்பு கம்மி தான். கரெக்டா தான்டா இருக்கு. உப்பே இல்லையா? இந்த மாதிரி பண்றேன். சப்புன்னா கரெக்டா அந்த ஸ்டேஜுக்கு இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு இருந்தா அந்த ஸ்டேஜுக்கு அங்க வரணும் இல்ல. இப்ப அது இதுல இருந்து எடுக்கல இல்ல, உப்பு போட்டு எடுக்கல. அதுதான் பழியா அந்த ஊத்தி வீடியோ டேய். இல்லையா? பிரியாணி அது மட்டன் நான் சொல்றேன் இல்ல. என்ன கிரேவி ரெடி பண்ணா அப்பதான் ரெடி பண்ணாங்க. ஓஹோ நீ வாங்கி வச்சியா? அப்ப ஆல்ரெடி பா. ஏனா போலாமா? வாடா போலாம்யா. உப்பு டேஸ்ட் பண்ணு. ஒண்ணு பத்தாது. ஒண்ணு பத்தாது. வாடா டேய். டேய். வாங்க ஒண்ணு சூடலாம் இருக்கா, வாங்க. வா. எப்படா வேணும் வாடா. ஆயிடுச்சுனா போங்கண்ணா. இதெல்லாம் வேற லெவல். நீ அது கூட வேற லெவல் இருக்கற. இல்ல இதுல குலாப் ஜாமுன் பின்னாடி கல்ப கூட கம்மிதான். என்ன பண்ண அப்படியே எடுத்து கொட்டு. இதெல்லாம் கொட்டலாம். உப்புல மட்டும் என்னால உப்பு காத்துல அடிச்சு முடியாது. ஆஸ்திரிக்கே கம்மியா என்னன்னு சொல்றாரு. தம்பி இங்க வந்து எடு. இங்க ஒரு நிமிஷம் அப்படியே எடு. நான் அப்பாட்ட போய் நிக்கிறேன். அப்படியே எடு, சொல்லிடாத. அப்பா ஓடிடுவாங்க. அம்மா வேணாம்டா, அவங்க தவறாசமே வேணாம்டா. அவர் அப்படியே நைஸா கிளம்பிட்டாரு பாவம். நீ போனி எங்களுக்கு கொடுத்துதான் ஒரு உசாராயிட்டாரு. திஸ் இஸ் சிக்கன் பிரியாணி கிரேவி ரெடி. இது பாருங்க, மட்டன் பிரியாணிக்கு கிரேவி ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரைஸ் வந்து அழகாக வடிகட்டுறாங்க. இதை போட்டு 2 டப்புலையும் போட்டு தம் அடித்தா சூப்பரான பிரியாணி ரெடி. ஓகே. எதில் போட போகிறீங்க? தெரியல. இதுலையா? மம்மி நீ கேட்கும்போது சிக்கன் பிரியாணியில போடுறீங்களா மட்டன் பிரியாணி கேட்கணும். நீ எதுல போடுறீங்கன்னு கேட்ட. அதுக்கு தான் வாவ், எந்த பதத்தில் இருக்கு பாருங்க இந்த ரைஸ் எப்படி இருக்கு.
நானே காலையில் 5 மணிக்கு டீ கழிப்பேன். மா பிரியாணின்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க. இங்கே பாருங்க என்னென்ன வேலை நடக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. மாஸ்டர் பேர் என்ன மறந்து போச்சு. மாஸ்டர் மாஸ்டர் பேரா சொல்லுங்க மாஸ்டர். இந்த பிரியாணி ரெடி ஆனோன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பிரியாணினா அது இஸ்மாயில் பிரியாணி தான். இஸ்மாயில் அப்படி இது குச்சாதே உடம்பு நீ குடியா ஏய் 4 பேர் உடனே மிச்சு முடிஞ்சு கட்டம். நீங்க என்ன ஏத்துறா? எனக்கு வேணா நான் பேர் தான் நல்ல ஆள்றா நீ. எனக்கு போதும் கொஞ்சம் ஏத்துறா. அது கூட பார்த்தாலே பரவாயில்ல சிவா. 60 கிலோ இருக்கும் போதாதா? 60. நான் அதோட 10 கிலோ கம்மியாக இருக்கிறேன் அவ்வளோதான். பரவாயில்ல ஒரு போன் ஒன்று கொடுத்துடுறான். குலதெய்வமே அதுதான். அதில் தான் ஆர்டரே வருது எனக்கு. ஒன்று பிடிச்சி நான் எடுத்து போயிருந்தேன். ஆர்டர் அதில் தான் இருக்குது. பில்லு மொத்தம் அதில் தான் இருக்குது. ஒன்றுமா நான் உங்களுக்கு சிம்ம கட்டி கொடுத்துருந்தா இல்லை பில்லு நிறைய இருக்குது அதில். கட்டி கொடுத்துட்டு போயிருந்தா 4 நாள் இப்போ வேலை சொல்லி நீ அடுத்து போட்டுருவேன். நானே அட்டன் பண்ண முடியாம தான் அண்ணன் செல்லுந்து ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அது மாதிரி வேலைக்காரன் நானுப்பா. பின்னாடி வரும் சாப்பாடு பிளேட் இதோ அங்கே இருக்குது பாருங்க மூளையில். ஓகேவா? காசு இல்ல பில்லு இருக்குது. இட்லி கூட கேன்சல் பண்ணி விட்டுருக்கோம். பில்லு கேன்சல் பண்ணா மறுபடியும் யாரும் சிக்கன் பிரியாணி, இது வந்து மட்டன் பிரியாணி. ஃபைனல் ஃபினிஷிங். ஃபைனல் டச்சி. ஃபைனல் ஃபினிஷிங். இல்ல யூடியூபர் வேற. வேணாம்டா வேணாம்டா. இவங்க சவுகாஸ் மேலே வேணாம். 10 நிமிஷம் வீடியோ எப்பா 10 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் ஆச்சு. எல்லாரும் பாருங்க தயவுசெய்து இந்த வீடியோ. அது டச்சே ஒர்க் ஆகுறதுல. சொல்லுங்க தம் போட போறோம். எல்லாம் போட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும்ல இது. காய்ஸ் இங்க இருங்க பிரியாணி ஃபைனல் தம். ஃபைனலாக தம் போடுறோம். நான் எப்படி சொல்றது?
எல்லாம் தயிர் ஏமாதிரி பிரியாணி சாப்பிட்டுருக்கேம்மா? ஏமாதிரி இல்லை 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 வேற ஃபோன் பண்ணுறாரு. ஓகே மாஸ்டர். இல்லை கறி மேலே வரலையே. அப்புறம் வரும். This is chicken biryani. கட் பண்ணும்போது போடுறாங்க 2 பீஸ் வெச்சு அனுப்பி போடுறோம். சாம்பார் ஒரு ஆளு எடுத்துட்டாங்க. ரசம் ஒரு ஆள் எடுத்துட்டாங்க. ஆளு பண்ண எடுத்துட்டாங்க. அவர் ரெடி பண்ணிடுறாரு. பீஸ் சரியா மீடியம் சைஸ். Right. Biryani finishing. This is pachadi. Okay guys, next video la paakalam. Subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க. Okay, bye bye. Thank you.